எல்லாருக்கும் வணக்கங்க. அன்றைக்கி ஒரு நாள் நானும் என் ஹஸ்பண்டும் வாக்கிங் போயிட்டு இருந்த பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சதும் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காததுமான ஒரு காய் பார்த்தோம். சரி பறிக்கலான்னு போனால் பக்கத்தில் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு கடையிலேயே வாங்கிட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, எலுமிச்சை சைஸ்க்கு புளி, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்ந்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா உரிச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணங்க விட்டுடலாம். இது நல்லா வணங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சு அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சு அதுவுமே சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவுதான், குழம்புக்கான வேலையை முடிஞ்சது. இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ தாளிக்க எண்ணெய், பெருங்காயம், கூடவே இந்த சுண்டக்காய் வத்தல் சேர்த்து தாளிச்சுட்டு குழம்புல சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த சுண்டக்காய் யாரும் சாப்பிடாதீங்க. ஏன்னா இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை சடனாக அதிகமாகாமல் பார்த்துக்கும். கூடவே ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது. இது மட்டும் இல்லாமல் நீர்க்கட்டி, தைராய்டு, ஹார்மோன் இம்பேலன்ஸும் சரி பண்ணி பிசிஓடியுமே கியூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எதுவுமே ஈஸியாகவும் விலை கம்மியாகவும் கிடைச்சா அதை நம்ம மக்கள் அலட்சியமாக தான் பார்க்குறாங்க.